பாக்குறீங்க? நல்ல பட்டு புடவை காட்டு மேடம். எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல பட்டு புடவை தான் மேடம். உங்களுக்கு என்ன மாதிரி பட்டு புடவை வேணும்னு சொல்லுங்க மேடம். இந்த மாதிரி என்ன பட்டு புடவையே காட்டு. ஓகே மேடம், உங்களுக்கு என்ன கலர்ல காட்டுட்டோம்? ஏற்கனவே கலரை கேட்டு தான் ஒருத்தன் பிரச்சனை பண்ணி விட்டான். இவங்ககிட்ட கலர்லாம் கேட்க வேணாம், அவனே சுற்றி காட்ட சொல்லலாம். ஏன்பா நீயே ஒரு 4 புடவை எடுத்து காட்டு. ஓகே மேடம், காட்டுறேன் மேடம். இந்த சாரி பாருங்க மேடம். இல்லப்பா இந்த கலர் நல்லா இல்லை, இன்னும் வேற ஏதாச்சும் காட்டு மேடம். அப்ப இது பாருங்க மேடம், சூப்பரா இருக்கும். இந்த புடவை எவ்வளோ ரேட் ஆகுது? இந்த புடவை 25,000 ஆகும் மேடம். என்ன 25,000 ரூபாய்க்கு புடவையா? ஏதாச்சும் பண்ணி இந்த புடவை எடுக்க விடாது பண்ணிடணும். மந்தி இந்த புடவை உங்களுக்கு நல்லாவே இருக்காது, நீங்க வேற புடவையை பாருங்க. மந்தி எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நான் தான் சொல்றேன்ல இது நல்லா இருக்காதுன்னு. ஏப்பா அவங்களுக்கு வேற புடவையை காட்டு. அப்ப இந்த புடவை பாருங்க மேடம். இந்த புடவையோட ரேட் எவ்வளோப்பா? இந்த புடவையா மேடம்? 15,000 ரூபாய் மேடம். எங்க மாலினி சம்பந்திக்கு இந்த புடவை தான் சூப்பரா இருக்கும். இந்த புடவை ஓகே. ஸ்ரீதேவி புடவை எனக்கு தான் பிடிக்கணும், உனக்கு எதுக்கு பிடிக்கணும்? உனக்கு புடவை இந்த புடவை பிடிச்சிருந்தா இந்த புடவை நீ எடுத்துக்கோ. மாலினி சம்பந்தி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு எடுக்கணும். உங்களுக்கு இந்த புடவை ஓகே தானே? அடுத்து எனக்கு பார்க்க சொல்றான். என்ன இவன் ஓவரா பண்றா? என்ன பண்ணி தொலையுது? ஏதோ நான் எடுத்து கொடுக்கறது எடுத்து தான் ஆகணும். சரி சரிப்பா, எனக்கு இந்த புடவை ஓகே மேடம். இப்போ உங்களுக்கு காட்டட்டுமா மேடம்? காட்டுப்பா, நல்லா காஸ்ட்லியா காட்டு. எனக்கு மட்டும் 15,000 ரூபாயில புடவை எடுத்து கொடுத்தா, அவளுக்கு மட்டும் காஸ்ட்லியா வேணுமா? பார்க்கலாம் பார்க்கலாம் அவ எவ்வளோ ரேட்ல எடுக்கிறாரு. மேடம் இந்த புடவை பாருங்க மேடம். இந்த புடவை ரேட் எவ்வளோப்பா? இந்த புடவை 30,000 ரூபாய் மேடம். எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு, இதே எடுத்துக்கிறேன்ப்பா நானு. என்ன ஸ்ரீதேவி ஒரு புடவை தான் காட்டினாங்க, அதுக்குள்ள ஓகே பண்ணிட்டு இன்னும் 4 புடவை பாரு, அதுக்கப்புறமா ஓகே சொல்லு ஸ்ரீதேவி. சம்பந்தி மாலினி எனக்கு இந்த புடவையே பிடிச்சிருக்கு, எனக்கு இதுவே போதும். அது எப்படி உனக்கு மட்டும் 30,000 ரூபாய்க்கு புடவை எடுக்க விடுவேன்? ஏன்பா அவங்களுக்கு இந்த புடவை வேண்டாம், நீ வேற காட்டு. மேடம் இந்த புடவை பாருங்க மேடம். இந்த புடவை ரேட் எவ்வளோப்பா? புடவையா மேடம்? 10,000 ரூபாய் மேடம். இந்த புடவை தான் எங்க சம்பந்தி ஸ்ரீதேவிக்கு சூப்பரா இருக்கும். இந்த புடவை ஓகேப்பா. சம்பந்தி மாலினி எனக்கு இந்த புடவை பிடிக்கல, நான் வேற புடவை பார்க்க போறேன். என்ன சம்பந்தி ஸ்ரீதேவி நீங்க சொன்ன புடவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டல, இப்ப நான் சொன்ன புடவையை தான் நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த புடவை அழகா இருக்கும், நீங்க இந்த புடவையை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டே வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். அவங்களுக்கு நான் புடவை செலக்ட் பண்ணேன், இப்போ எனக்கு அவங்க செலக்ட் பண்ணி என்னை வாயை மூட வச்சுட்டாங்களே. என்ன பண்ணி தொலையுது? இந்த புடவையை எடுத்து தான் ஆகணும். சரிப்பா எனக்கு இந்த புடவையே ஓகே. எப்படி வர வச்சேன் பாரு உன்னை வழிக்கு. என்னம்மா காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன்? சரி சரி விடு, என்ன பண்றது? என்னடி பண்றது? சம்மந்தியாச்சே, எதுனா பேசவா முடியும்? சரி பூமாரி வீடு பார்த்துக்கலாம்.